பூசை நடக்குங்க. திங்கக்கிழமை பூசை ஆகுங்க. அமாவாசை பூசைங்க. அப்புறம் இதுக்கு திருவிழா வந்து சிவராத்திரி. இந்த சாமி கோயிலெல்லாம் நிறைய பேர் நல்லா செஞ்சுருக்குறாங்க. ஆனால் சாமி நல்ல சக்தி உள்ள சாமி தாங்க இந்த இடம். ஒன்றும் பிரச்சனைங்க. அப்போ அந்த காலத்துலேருந்து நாங்கள்லாம் சின்ன குழந்தை எங்கள் அப்பன்லேருந்து இந்த கோயிலுக்கு மாதேஸ்வரன்னாக்கா இங்கே வருவாங்க. இந்த இடத்துல கோயிலுக்கு முன்னாடி ஒரு குழி ஒன்று இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு 5 வருஷம் தண்ணி இல்லைனாலும் அந்த இடத்துல தண்ணி இருக்குங்க. அந்த ஊருக்காரர் இந்த ஊருக்காரெல்லாம் வந்து இங்கே தண்ணி தான் வந்துட்டு போவாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னே தண்ணி இல்லைங்களா, அப்போ வந்து இங்கே தான் இருந்துட்டு போவாங்க. இந்த மூலையில் மட்டும் தண்ணி வற்றாது இருக்குங்க. இங்கே இந்த குளத்தில் சொல்கிறீங்க? இந்த நேரம் ஒரு குழி ஒன்று இருக்குங்க. அந்த குழியில் வந்து எப்போதைக்கு தண்ணி குறையாதுங்க. அந்த இடத்துக்கு ஊற்று தாட்டம் தான் இருக்குங்க. ஆனால் தண்ணி குறையாதுங்க. ஆனை எல்லாம் வர மிருகம் எல்லாம் வந்தாக்க இங்கே தான் குடிங்க. ஊர் சனம் போகிற மேலூருக்காரர் அங்கே 2 ரூபா இருக்குதுங்க. இப்போ தான் அங்கே போர் போட்டாங்க. இது இல்லைங்க, அப்போல்லாம் இங்கிருந்து தண்ணி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி நல்ல கோயிலுங்க, நல்லா சிறப்பாக இருக்குங்க. இல்லை சனமெல்லாம் நிறைய வந்து கும்பிட்டு போகிறாங்க. எப்போ பண்ணுறாங்க பூஜை? திங்கக்கிழமை போச்சுங்க. திங்கக்கிழமை போச்சு. இல்லை திருவிழா மாதிரி அது திருவிழாவாத சிவராத்திரி தான் திருவிழா. திருவிழாவுங்க. சரி சரி சரி. அங்கே நல்லா சிறப்பாக குண்டா இருக்குது. அது கொண்டம் மதிப்பாங்க. இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே மதிப்பாங்க. சில டைம் இதெல்லாம் கொஞ்சம் செலவுன்னா சேர்ந்தாக்கா ஒரு 5 அது முடிச்சு இப்போ ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க கொண்டம் போட்டு. அந்த காலத்தில் பிடிச்சி இது ஒரு கொண்டங்க, மாதேஸ்வரம் கொண்டம். சரி.